கட்டிச்சி மயம்மா கட்டி காக்க வீர மகன் எட்டு பட்டிச்சி மயம்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுத்துமுள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பான் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் போலிதான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் போலிதான் ஒதுங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்கு அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் இவன் கூத்தாடுறதங்க மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊரூரா கூத்தாடி உசுர போலதான் நினைப்பேன் ஊரூரா கூத்தாடி உசுர போலதான் நினைப்பான் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் போலிதான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் போலிதான் ஒதுங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி நாடகம் ஒண்ணும் ஊரூரா இந்த மகன் ஓடுறானே அப்பா அப்பா என்ன அன்பாலயத்துல எம்மக அழுகிறாளே ஏன் நாடகம் ஒண்ணும் மாசம் 30 இந்த மகன் ஓடுறானே அப்பா அப்பா என்ன அன்பாலயத்துல எம்மக அழுகிறாளே ஏதன் தானா தானே நானே நானே ஏதன் தானா தானே நானே நானே எக்க வேணாம் குறைச்சிரு நான் கட்டி காத்த என் சுண்ணாம்பு காலவாச தீ பிடிச்சி எரிஞ்சு கிடக்க இந்த கூட்டத்துக்கு இந்த கயராவு கல்யாணம் அண்ணன் இங்க வரணும் நீ ஆப்ரேஷன் பண்ண அடைக்க யாரு வத்தவில்லையோ நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் ஓடுறதுக்கு பிளான் போட்டாங்க விடிய யாருக்குன்னு ஆப்ரேஷன் நடக்குது நீலகண்டனுக்கு தான் அரும்பாரு என் தம்பியை இடியப்போன்னு கத்துனாங்களே இப்போ போய் எங்கன்னு அடுப்பு கூட்டியிருக்காங்களோ இந்தா அதில் ஒரு ஆளை விட்டு போயிட்டாங்களே நான் கட்டி காத்த என் ராமநாதபுரம் அரண்மனை இப்படி பெயிண்ட் உறிஞ்சு கிடக்கடா அதே மேலே குடும்பலூரா இல்லை காநாடு காத்தானாடா அந்த ஊரா கொஞ்ச நேரம் தாடா உள்ளே உட்காந்து வடக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிரும்ட்டு தெக்கதலை வச்சு நக்கிட்டு போயிருச்சாடா பொம்பளையால் ஊரம் முக்காடு ஓட்டிருக்கிய என்னத்தான் தலை போடுகா பாதி பொம்பளை எங்கள் அக்கா தங்கச்சியில் காணா சாணி கூட போயிடுச்சுக்கலாம் எது சொன்னாலும் சிரிக்கிங்க வைக்கலாம் எப்போ அந்த காசு கொடுக்குற ஆள் இருக்கீங்களாப்பா உங்களுக்கு நான் அக்னி சட்டு எடுக்கிறேன் சில ஊரில் அப்படித்தான் கூகூரில் காசை போட சொல்லி நாடகத்தை பேசி போடுவேன் எக்கோ குறடா திருப்பி யாரை பார்த்தாலும் காசு கொடுக்குற ஆள் மாதிரியே தெரியும் அப்படித்தான் வீடு விடாத தட்டினே ஒரு ஊரில் ஐயா நாடகம் முடிஞ்சு காசு கொடுங்க அந்த ஊருக்கார் ஒரு ஆள் கேட்டார் எந்த புருஷன்ட்ட பேசினியா அவன்கிட்ட கேள்றான் இப்படிலாம் கேவலப்பட்டோம்யா என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு ஏதோ ஓதுற மாதிரியே தெரியும் என் சட்டைக்கு நம்பேர் சூடு பிடிச்சி குடிச்சால எறும்பு கடிச்சு பிடிச்சா எதுக்கு போய் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் அரசல சாமி வாங்க காசு இல்லாமல் போக மாட்டோம் இவங்க 3 பேரும் பெரிய டைட்டானிக் படம் எடுத்த கேமராமேன் மாதிரி அவங்க
அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போ அன்னை முடிக்கும் ஸ்டாண்டை மடக்கவும் நினைக்கிறாங்க. நான் காலு மடக்க முடியாமல் நீர் கட்டு வந்துடுறேன். குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா. தலைவர் மைனா என்ன மயிருக்கு நாடத்துக்கு வர, வீட்டில் இருக்க வேண்டியடா. என்னப்பா தலைவர் மைனா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர, வீட்டில் இருக்க வேண்டியடா. என்ன இப்போ கேட்டே ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. இந்த ஒத்த மசுறு நான் வரலன்னா மொத்த பேரும் மசுறு வெட்ட காசு கூட தரமாட்டாங்க. விதி. வளர்த்த கடை மார்புல வாங்கின்னு பார்த்தா இவன் ஒரு சாச்சு பாயிறேன். உன்னையெல்லாம் நான் கொண்டு வந்து நாடக வளர்த்து விடலைன்னா நேரம் எங்கன்னு சூம்பிட்டு தெரியும். என்னது எங்கன்னு விரல சூம்பிட்டு தெரியும். எங்க அம்மா பேரு சொல்றா, சொல்லு சொல்லுடா. நங்கி மோகினி. அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா? இல்லை, பாட்டுன்னு உள்ள சாட்டைக்கிட்ட அடிச்சு தெரியும். பேய் பேர் தானே மோகினி. 7 பிள்ளையே பார்த்துச்சு எங்கள் அம்மா. அடங்கம்மா, அடங்கோத்தா. ஏட்டா அப்பா 7 பிள்ளை வேற வேலையே இல்லையாடா? அந்த காலத்தில் 100 நாள் வேலையை அதான்டா. பிள்ளை வைக்கிறது வேலையாக இருந்திருக்காருங்க அப்பா. இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதிஞ்சா காசு வருது. அன்னைக்கு போய் கொஞ்சமாக பதிஞ்சிருக்கேன்ட்டேன். காலைல சாயங்காலம் 2 வேளை பதிவாகலானே. இல்லை 2 வேளை எங்கள் அப்பா நான் சுகருக்கு மாத்திரை ஓட்டாரா வெண்ணமேனே. 7 பிள்ளையை பற்றதுக்கு பொம்பளையை போகிற திருப்பியாக பாருவேன். எங்கள் ஆத்தா பற்றது அதுக்கு தான் தெரியும். வெரி ஸ்டேஞ்சர் ஒர்க்கு. அதில் எங்கள் அப்பா கிறிசு கட்டவைய எங்கள் அம்மாவை போய் காலை சுரண்டியிருக்கேன். இன்னும் ஒரு பிள்ளையை பற்றுக்கிறோம், 8 பேராக இருந்தால் 2 பேராக சேர்ந்து விளையாண்டுக்குறாங்க. எங்கள் அம்மா சொன்னிச்சு, கருப்பை பையில் சாமி இதுக்கு மேலே இடம் இல்லை, வேணும்னா அபிராம ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, அதில் ஏதாவது செஞ்சுட்டு போடான்னு. கட்டப்பையில் என்னத்தானே செய்ய முடியும்? அதையும் கொண்டு போய் கருவில் ட்ரை பண்ணியிருக்கேன்ல, எறும்பு இருந்ததுனால வந்துட்டேன். அப்போ அப்பாவை கொட்டையில் எறும்பு கடிச்சிருச்சானே. அதிசயமயிராக பேசுவார் தம்பி. அண்ணே, மடு கடத்தவனே, அப்பா நல்லா இருக்காரண்ணே. இங்கே வாப்பா, எனக்கு ஒரு உதவி செய். வயசில் சின்னவனாக இருந்தாலும் உன்னை மண்டி ஓடுறேன். அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்யணே. என்னண்ணே உதவி பண்ணணும்? ஒரு 3 நிமிஷம் குனிய முடியுமா? என்னது? இல்லை, அது கேட்ட மதம் பிடிச்ச யானை மாதிரி திரும்புகிறேன். எனக்கு பயந்து வருதுடா. மேடையை சாச்சி விட்டு போயிடாதடா. கீழே குடும்பம் எங்கள் அண்ணே. அவ ஊரை உட்காந்துருக்கு. எங்கள் அக்காவெல்லாம் கீழே குடும்பம் வந்திருக்கு. ஐயா, என்ன குட்டாய் தூக்கிடுமா? ஆம்பளையாளுக்கு பூரா ஊர்களில் பொண்ணு கிடைக்கல. எனக்கு அதே நிலைமை தான், பொண்ணு கிடைக்கல. உங்கள் ஊர் பக்கம் எது 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் இருந்தால் சொல்லுங்கள், ஏதோ தாயம் போடுறேன். ராசா மாதிரி இருக்கேன்னே. உனக்கு யாருன்னே பொண்ணு கொடுக்குறது? ஃபீல் பண்ணாதானே, கவலைப்படாத. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சே பார்க்கலண்ணே. ஏன் எதோட கேவலமாக நீ இருக்கியா? விதி. போடப்பே, கவலைப்படாதனே. ஐயா, முன்ன அண்ணன் தம்பியாக பழகிட்டான். எச்சியை தொட்டு தொப்புள்ள வச்சா முறை மாறிக்கும். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான்? தங்கச்சியா? ஆள் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். வேட்டக்கருப்பா, ஏன்டா பயமுறுத்துற? அரும்பு உரையக்கூடாது. மேலே குடும்பருக்கு வந்து வேட்டக்கருப்புன்னு என் முருகனும் எனக்கு திருப்பூட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, திண்டுக்கல் பூட்டு முண்டை அடிச்சது கூடாதா? பயந்து வருது. ஐயா, ஐயா, நெஞ்சிரு மசுறு கணத்தவரே. மச்சான், ஏன்னா கணத்தவன் நாட்டில் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். ஏன் திருட மாட்டான்னு கேளு. திருநவன் விரட்டினா ஓட முடியாது ஒன்னையால். திருப்பி திருப்பி கீழே குடும்பலூருக்கே வந்துடுவேன் திருடிட்டு. செருப்பிட்டு அடிச்சு விடுவாங்க. ஐயா, உன் தங்கச்சி இங்கே எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கு. சங்கு ஊதிட்டாங்கண்ணே. ஊதிராமடா. உன் தங்கச்சி வந்தவனே நான் மேலே கொடுமுள்ளூரில் அதை வச்சு நான் சர்க்கஸ் நடத்தணும். அது என் தங்கச்சிரா. இங்கே முருகன் கோயில் துணியான சாமிடா மேலே கொடுமுள்ளூரில். அதில் தாலி கட்டிட்டு நான் சாயந்தரம் நீர்மாலைக்கு போகணும். என்னது? மலை மாற்ற போகணும்டா. அப்படி சொல்லுங்க மச்சான், பதட்டமாக இருக்குல்ல. உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க. இந்த கூப்பிட்டு வரேன் மச்சான். மேலே கொடுமுள்ளூருக்கு நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்த நேரம் அழகு வட்ட வில்லையாக கொண்டு வர போகிறேன். இதோட என் கிரகம் விலகுது. அந்த கருப்பனும் அந்த நொண்டிச்சாமியை ரொம்ப குறையக்கூடாதுடா. ஓ மச்சான், ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே சாமி ஆடுறீங்களே,
ஐயோ யாருப்பா வந்திருக்கா? காலை வீசிட்டாண்டா தங்கச்சி. அரும்பு குறைய கூடாது. என் பொண்டாட்டி மாதிரி எந்த பொம்பளை அழகா இருந்தாலும் காசை வெட்டி போடுவோம்டா. அண்ணே தங்கச்சி என்ன காலில் மிதிச்சிட்டாங்களா? மச்சானுக்கு அருள் வந்துருச்சுமா. என்னடா சார பாம்பு மந்தரையில் போன மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இருமா மூடு வருது இங்கே அமுக்காத. ஐயா நீங்கள் மூடு வந்தா அந்த ரூம் போடவாயா? மச்சான் இல்லை மச்சான், நீங்கள் நினச்சி என் வருங்கால என் மனைவி வந்துட்டாளா? வந்துட்டா. தென்றல் முழங்கிய போதும் திங்கள் முழங்கிய போதும் கண்கள் முழங்கிடுமா காதல் கண்கள். என்ன ஒரு பாடியை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கேன் மச்சான். நல்லா பாருங்க மச்சான், என் தங்கச்சி தான் அது. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஓமோ இப்படி ஒரு தொண்டையை ராமநாட்டிலே நான் கேள்விப்படலையாடா. என்னமோ கோலப்பொடி அரைச்சது மாதிரி சத்தம் வருதே. தங்கச்சிக்கு நேத்துல இருந்து மூக்கு அடைப்புங்க. மூக்கு அடப்பா குடும்பமே அடப்பாடா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல விடு அர்த்தம். என் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சருங்க மச்சான். இதான் மச்சான் தங்கச்சி சிம்ரன். ஏய் போலீஸ் கேஸ் ஆகாமல் சீக்கிரம் எரிடா கொண்டு போய். ஏலே என்னடா அது? எங்கள் அப்பத்தாவை தூக்கிட்டு வந்திருக்க. அப்பத்தா பட்டுக்கலையை தூக்கிட்டு வந்திருக்கேடா சுடுகாட்டில் இருந்து நாசமாக போக. ஐயோ இது என் தங்கச்சி சிம்ரன்ங்க. செரு பிஞ்சு போங்க. ஏக்காய் அது மூஞ்சியை பார்க்க நல்லாம்பு மாதிரியே. ஏலே இந்த ஜாக்கெட்டு எங்கடா தச்சிய? அண்ணே என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை கண்டு வெக்கத்தில் மயங்கி நிற்கிது மச்சான். கண்டுபிடிக்க வந்திருக்காங்களா? என்ன கண்டுவோட வந்திருக்கேன். கண்டு போடலாமா, உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காப்புல. ஐயா ஒரு 2 வருஷம் போகட்டும், பொழைச்சி கிடந்தா கட்டிக்கிறேன். ஏன் கும்புறாங்க? ஓட்டு கேட்குறாங்களா? ஐயோ ஏலே என்ன எவனுக்குமே பொண்டாட்டி நினப்பு வராதடா மச்சான். கல்யாணம் பண்ற பெருசு இல்லை என் ஏன் தங்கச்சி. குறுக்கு வலிக்குது அவங்களுக்கு? குடிக்கிறாங்க. ஏக்கா 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 ஐயோ மச்சான். அது நாசமாக போக உள்பாவடிக்கு கறி துணியை கட்டிட்டு வந்திருக்காங்களாடா. வடையாக இருக்குது. என்னடா வடகம் புளிகிற துணியா? இப்படி ஒரு கேவல போய குடும்பத்தில் இன்னைக்கு தானே சமாதானம். தங்கச்சி பயப்படாத மச்சான், அப்படிதான் குறும்பா இருப்பாரு. அது என்னடா அழகு ஒரு யானைக்கு சீவன மாதிரி இருக்கு மண்டை. இதை உள்பாவடை கிடைக்கலையாடா? அவசரத்துக்கு ரெடி பண்ணி கூட்டு வந்தேங்க. என்னங்க அது என்ன காடை கவுதாரியா? இருமா ஒரு மாதிரி இருக்குல்ல. நீங்களே போலங்கிறீங்க, நான் வளகாப்பு குறவா? இல்லை மச்சான், நாங்கள் 2 பேரும் அப்படித்தான் சின்ன பிள்ளையிலேருந்து விளையாடுவோம். பேர் என்ன? சிம்ரன். என்னது சிம்ரன்? ஒரு செருப்பை தூக்கி போடுப்பா, என் தலையில் அடிச்சுக்கிறேன். இது வேறு சிம்ரன்னா? சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கா சிம்ரன். ஏலே இப்படி ஒரு பொம்பளையை கட்டினா எவனாவது நிம்மதியாக தூங்குவானாடா? நைட்டு பூரா முனி ஓட்டம் மாதிரி அலறி எந்திரிப்பாங்களாடா. ஏக்காய் எல்லோரும் 100 நாள் வேலைக்கு கூட்டு போகிறீங்களா? வேலையே ஓடாது, கிளர்க்குக்கு வெட்டிடுமாடா அப்படி. ஐயோ எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் சிரிக்குது. எல்லாரும் நாத்தனாவை பாருங்க தாய், என்னை ஏன் முகத்தை கடைசியாக பார்த்துக்கங்க. நான் தாலி கட்டி பாட உழைச்சேன். கொண்டு வந்திருக்கானே ராமநாடு திருக்க கருவாடு மாதிரி. ஏலை எதை ஏட்டாத குடும்பம் ஓட்டுற. ஏக்கா ஏக்கா யாரு குடும்பம்ன்றது? இப்ப யாரு உனக்கு வழக்க போட்டது? நான் கல்யாணத்துக்கு தரீன்ட்டேனா? தங்கச்சி அண்ணனை அவமானப்படுத்தாத. கல்யாணத்துக்கு சம்மதி. ஏலை பேக்கூதி. எனக்கு கல்யாணத்துல இப்போதான் இஷ்டம் இல்லைண்ணே. ஏண்டா தங்க அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? நான் படிப்பை முடிச்சுட்டு மேரேஜ். சிம்ரன் அப்படி சொல்லாத சிம்ரன். இல்லை எலும்பு ஒடிச்சு போறாதியடா. என்ன படிக்கிறாங்க? எம்டிஎஸ். போமுண்ட அது பசு. எம்டிஎஸ் பிஆர்பி ஏவிட்டின்னு. நான் படிக்கிற இடத்துல நீ ஒரு பையன் விரும்புறேன். நேரம் வருஷம் திரும்பி இருக்குமே மாண்டிருப்பானே. உன்னை எப்படி காலேஜுக்குள்ள சேர்த்தாங்க? பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்களே.
ஐ லவ் ஏ பேப்பைய மகளே ஏலை ஏலை இந்த பணம் கோந்தைய மூடுங்கடா. இது வேற ஆமம் பிறண்டது மாதிரி. கொஞ்சம் கூட உன மனத்தாச்சு வேணே. ஏண்டா சிம்ரன் இது ஒரு மாப்பிள்ளை மூஞ்சிய பாருங்க. சுடுதண்ணி காய போடுறா. அவன் மூஞ்சிய பாருங்க கருவாடுக்கு உட்காந்து பூனை ஆட்டமா வச்சுக்கிட்டு இருக்கான். நாளைக்கு 2 வாரம் கல்யாணம் முடிஞ்சு மேல குடம்புலூர்ல பார்த்திவனூர் பக்கம் போனோம்டா உன்னை என்ன சொல்லுவாங்க? என்னடா தங்கம் இப்படி அழகான ஒரு கிளியை வளர்த்து இப்படி குரங்கு பைய கையில கொடுத்துட்டாங்க. ஏலே வெண்ணமையின இதை நான் பேசணும்டா. ஏத்தா அண்ணன் தங்கச்சியை பாருங்க. ரொம்ப இருக்க பிடிக்காதடா. ரொம்ப ஒரு ஏலே என்னடா யானை பாங்க கொண்டு வந்தது மாதிரி அவங்களே பண்ணிக்கிறாங்க. எப்படி எனக்கு ஒரு வாரிசு வந்தா சரி. கருக்குளிச்சு போகும். பரதநாட்டியம் ஆடுவாங்களா? மின்சார பூவே பெண் பூவே என் ஆசை தோசைக்கே. ஏன் முண்டா என்ன குருவி விரட்டுற? கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி இருந்தா நாதம் என் ஏய் கழுத்தோட உடைச்சு போடுவேன். ஐ லவ் யூ சிம்ரன். அண்ணனுக்காக இந்த மாப்பிள்ளைய கட்டிக்க ஒத்துக்கமா? ஐயா ஊர்ல யாராவது இருந்தா ஒரு 250 ரூபா கொடுத்து வச்சுக்கோங்க. என்னை கட்டி கொடுத்துட்டு நீ யாரன்னு கட்டி பிடிச்சு பாடுப்ப? அவர் யானையை சூம்புவார். என்னது அண்ணே வசனம் மறந்து போச்சு முண்டைக்கு. அண்ணே ஓதம் ஏலே நீ மேடை சாச்சி விடாதா பேப்பை மேனே. சொல்லு கட்டுப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். இதத்தையும் சொல்ல வந்தியா மொட்டனாக்கு முட்டை? அண்ணன் மேல அவ்வளவு பாசமாடா உனக்கு? ஏலே நீங்க 2 பேரும் என் முகர்லேயே முடிக்காதீங்க போங்கடா. என்னமா கதாவளி தட்டு போட வந்த மாதிரி போட்டு பாடாப்படுத்துறவனே. மச்சான் என் தங்கச்சியை கட்டிக்க உங்களுக்கு சம்மதம் தானே? கொஞ்சம் இருங்க, சொந்தக்காரனில் சொல்லி விட்டுருக்காங்க லேஞ்சு கட்ட. நீந்தாடா சொன்ன 3 புள்ள தயார் தானே கிடா அமுத்துறேன்னு. என் தங்கச்சி கருப்பு அதுக்கு கையால் நான் வரக்காப்பி கூட வாங்கி குடிச்சாலும் அடைச்சிக்கிறோம்டா. ஏன் போலாம் முண்டை. கண்ணி கழியாத சின்ன பொண்ணுங்க. கண்ணி கழியாத சின்ன பொண்ணுங்க. கல்லை விட்டு எரிஞ்சு கழிய விட்டுருவேன். ஏல இது என்னடா கீராடு மாதிரி என்னடா அது? என்ன இலை விடா? இல்ல என் மண்டையில குறைச்சலா ஓடி குச்சிக்காரி முட்டை. ஐ லவ் யூ. சம்மதிச்சிட்டேன். கல்யாணம் லவ் யூ. தங்கச்சி கல்யாணத்தை நீ ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேனே தங்கம். உனக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன். நம்ம பரம்பரையா செஞ்சுட்டு வந்ததை நீ செய்யணுமா? நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டையில இருந்து எல்லாம் அதை தான் பண்ணாங்க. கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு கட்டிக்க போற பொண்ணு உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணும். சிம்ரன் சாமி தெரியாம கும்பிடுறான் பாரு. வேட்டக்கருப்பனை போய் பெருமாள்ன்ற அண்ணே இவன் வாயில போய் நீ முத்தம் கொடுக்க வச்சுட்டேன். அண்ணே இவன் உதட்டுல போய் இவன் மூஞ்சி முகரையும் பாரு. அதுக்கு நீ 100 மருந்து வாங்கி கொடுத்துட்டு சத்த போயிடுறேன். மருந்து குடிச்ச மாதிரி நினைச்சுக்கடா தங்கா சிம்ரன். ஐயோ எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேணாம்னே. அவன் பக்கத்துலயே நிக்க. ஐயோ அல்ல இது நான் சொல்லணும்டா. சிம்ரன் எனக்காகடா தங்கம். நீ சொன்னதுக்காக சம்மதிச்சிட்டேன். நானுமே முத்தம் கொடுக்குறேன். இதில் இருங்க சோனியா கோயில் பூசாரியா மாறிக்கிறேன். முத்தம் தானே மச்சான். முத்தத்தை கொடுத்தோன்னா தாலி கட்டிடலாம் மச்சான். முத்தத்தை கொடுத்தோம். முத்தம் கொடுக்குறேன். கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்சிடலடா. அது பல்லாடா கட்டிங் பிளேன் மாதிரி.
மச்சான் பரிசத்தை எங்கே வச்சுக்கோ மச்சான். கொடுத்தது உனக்கு முண்டை உதடு. அண்ணே ஓவதில்லை அண்ணே கொடுத்தேன். அப்படி அப்படியா? அதுதானே பாயாசம் வடை. செய்யா வந்து தொலை, நீ நாசமா போவ. குடும்பம் போச்சு. நான் இருக்கும் போது நம்ம குடும்பத்தை சீரழிய விடுவேனா? உன்னை சீப்பட்டு அழிச்சிருவேன். நீ எதுக்கு சீப்பை விட்டு அடிக்கிற? சீப்பை விட்டுலாம் ஒன்னும் அடிக்க வா. நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை எங்க அக்கா தங்கச்சி ஊரா இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லும். சரி, நீ தான் இளைய வடியா, இதுதான் உங்க அக்கா கருதுவண்டி தேவடியா. கருவண்டி தேவடியா? அது என்ன கருவண்டி தேவடியா? கருது வண்டியா? எங்கடாவது நிக்கும். அடி அவசாரி முண்டை, ஊரை கடத்தவளே, உனக்கு ஏன் புருஷன் தான் கிடைச்சானா? மூஞ்சி முகரையும் மாதிரி ஏடி இப்படி தூக்கி. அது கால அழகையும் முகரையும் பாருங்க, சூமி போட்ட மாதிரி இருக்கு. நாக்க அடக்கி வச்சு பேசு. என்ன புடிச்சுக்கிட்டு ஒட்ட புடிச்சுட்டு அறுத்து போடுவேன். நீ என்ன நறுக்கிறது? நான் நறுக்க முடியும். அங்க வந்துட்டா என்ன மாதிரியா விட்டு இதையும் போடி போடி. சிம்ரன் சிம்ரன் என்ன கிழிஞ்சிருச்சா? கிழிஞ்சிருச்சா? எங்க திரும்பதா பின்னாடி திரும்படி பாக்குறேன். நீ என்ன சாக்கிட்ட கிழிச்சதுக்கே பேசுற? என்ன திரும்ப சொல்ற? உன் துணியை தானே கிழிச்சாரு என் புருஷன். ஒரு துணியா ஐயா தூக்கி பேசுறீ முண்டை. என்ன மைய வச்ச மறந்த வச்ச அத கொலையா அமிச்சு அத்துக்கிட்டா. அரும அந்த வாய் மசல் வந்து இம்புட்டி எச்சி வருது, இதை வேற விரும்புற. காலலை குறையாடி. மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க. அது கொட்டை இல்லைங்க, வியாபாரம். ஏலே ஏ அவதாரி பாலே, ஏ குந்தாடி பாலே. ஏலே நீ எல்லாம் கூட பிறந்தவனாடா. ஏலே ஏலே தங்கச்சி இப்ப என்னடா தெரியுதுன்ற? ஏலே நீ வாங்க கூட பிறந்ததுக்கு. ஐயோ வந்தவனும் தெரியல, வாத்தவனும் தெரியல. ஏலே ஏ குந்தாடி பாலே. அத்தாச்சி எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ ஒண்ணு பத்துப்பா. உனக்கு என்ன உள்ள என்னமோ ரெண்டு இருந்துச்சு. அத்தாச்சி என்ன அத்தாச்சி கொட்டை கீழே விழுந்துருச்சான்? பொத்துப்பா பொத்து காத்துப்பா. காரமா உன் கூட நாடத்துக்கு வந்ததுக்கு என்னென்ன கன்றாவியோ நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எழுத்தடி பார்த்தா நீ என்னமோ உள்ள ஒரு உருண்டை வச்சிருக்கிய, என்னது அது? நீ வச்சிருக்க மாதிரி நானும் வச்சிருக்கேன். எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு அந்த உருண்டை. இப்பதான் தெரியுது நீ அவ பின்னாடி அலைய. கொன்றுவேன். எனக்கு பேசின காசு வேணாம். ஒரு 120 ரூபா கொடுத்து என்ன பார்ட்டி பண்ண உள்ள பார்த்து 120 ரூபாயை வச்சு நீ நடுரோட்ல உட்காந்து என்ன பண்ண போற? 4 வாடை புடிச்சுக்கிட்டு முறுக்கு வைக்க போற. நீ மானம் போதுடி. மானத்தை பத்தி நீ பேசாத. ஏழையா கள்ளிச்சாரி கண்ணமானே தொண்டே பார் கிளவிட்டு. நீ என்னை தொண்டைய பாப்ப. ஏண்டி கிளட்டு முண்டை, ஏண்டி கிளட்டு முண்டை, லூசு முண்டை. என்னை வாய திறக்கவே மாட்டேன். நீ வாயை திறந்தாதான் 1.5 கிலோல கீழே விழுகுது. அந்த அளவுக்கு அப்படியே மசக்கி வச்சிருக்கடி. மசக்கி இல்லடி லூசு முண்டை. ஏன் தெம்புக்கு நான் 3 தாரம் கூட கட்டி வண்டி. அம்மா ஐயோ சாமான் அடிச்சுக்காத. ஏன் முன்னாடி கைய பிடிக்கும் போது விறகு கட்டியா இருந்துச்சு. இவன் என்ன செஞ்சாலும் தூம்பி எரிஞ்சுட்டாளே. சூம்பனது நான் இல்லம்மா, நீ தான். முகரைய பாரு, நீ தான் எப்ப பார்த்தாலும் அந்த ஆளு கூடயே திரியற. மானத்தை பத்தி பேசுற. மானத்தை பத்தி நீ என்னடா பேசுற? ஏலே நான் ஒரு சொல்லுக்காக கட்டு பண்ணி பத்தினி உத்தம புத்தினி என்னடி பண்ணுவ? பத்தினி ஒரு சொல்லுக்கு கட்டு போட்டு நிக்கிறேன். என்ன நீ பொத்தினி? இல்ல உன் மானத்தை காத்துல பறக்கணும். சிம்ரன் சிம்ரன் பெரிய மான முகரைய பாரு முகரை. அடி கிறுக்கி முண்டை. அம்பாவாடி ஒரு ஒரு பாவாடை கட்டாத பொம்பளை பின்னாடி இப்படி திரியற. அது புடி துணி எடுத்து இதெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு. என்னைய மாதிரி இருக்கான உள்பாவாடை கட்டிக்கிட்டு. கொஞ்சம் இப்படி வா தங்கச்சி. சிங்கரா கிரிஜரா கிரியா கிரி சிங்கரா கிரிஜரா.
என் தங்கச்சியை போட்டு உடைச்சிட்டானே. கொத்தோடு குழலாடு ஆடு. தங்கச்சி எப்படி ஒட்டி போய் உட்கார்ந்திருக்க? 5 மாசம் மாசமா இருக்கேன்னு சொன்னியம்மா. அது முட்டை இல்லடி கொட்டை. தெம்மாங்க பட்டு படிச்சு ராசா கும்மோட போத்து குழந்தை. தெம்மாங்க பட்டு படிச்சு ராசா கும்மோட போத்து குழந்தை. ஆடு பூஜிலே விளையாடு மயிலே சேலை எடுத்து பாடு மயிலே ஒன்னை எண்ணி பொட்டு வச்சு ஒன்னை விடாமல் சொல்லி வச்சு ஆடோட பாடு அண்ணவே மயிலே பாடாத மாமன் தாரே. உள்ளுக்குள் ஏதோ பாசம் பொங்கும். உரட்ட உலகம் விட்டு போது கட்டி உரட்ட உலகம் விட்டு போது நான் உன்னை சேர்ந்தா போதும் போது. அளவிருக்கு நல்ல நேரம் இருக்கு காலம் எதுக்கு நேரம் இருக்கு தொட்டகரே விட்டகரே ஒன்னில ஒன்னா சேர்ந்திருக்கு ஏனேன குகிலே இளமன வகிலே ஆடோட பாடு அன்னவே வகிலே பாடாத வாழ குரத்தே எமாளே வந்தினே மாமன் தாரே. சிஞ்சி நாக்கடி தினக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி நாக்கடி தினக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி. முட்டு சத்தம் கொலவ சத்தம் கேட்கலையா தாயி? அட மெண்டல் முண்டைகளாதுங்க. என் பொண்டாட்டி வேட்டக்கரை போனுக்கு முடி இறக்கிறதா வாடி. அபிராமத்தில் போய் சந்தனம் வாங்கி தரவோ. ஏயா ஒட்டு மசல் வச்ச பொம்பளை பின்னாடி தெரியுது. அம்மே, 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 அம்மே. ஏன் முடிய மட்டும் பிடிக்கும்? உன் தங்கச்சி முடிய பிடிச்சிருக்கு பாரு. அண்ணே இவங்க யாருங்கண்ணே? நாத்தனா எப்படி நாத்தனாவாங்க? இங்க முகத்தை காமிங்க. ஹலோ ஹலோ. என்ன ஒரு அழகு. அடேங்க அப்பா. இனிமே அண்ணே அண்ணே இவங்களை எதை பார்த்து ஆசை வச்சீங்க? ஆண்டவனா ஆ? ஐயா ஆமா. இனிமே ராதாகிருஷ்ணனுக்கு பேர் மூலம் கிடைக்கும். ஆலோலம் மேல கொடுமலூர்ல ஆ. ராதாகிருஷ்ணன் என்ன 5 நாள் மதுரை புடுங்கன்னு சொல்லுவோம். ஆலோலம் ஹாய் ஆலோலம் சா ஆலோலமே ஆலோலம் 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 சா ஆலோலமே. என்ன அத்தாச்சி பிறந்த முடியாது இருக்கலையா? என்ன சாரி தான் அடம்மா. எனக்கு வச்சுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். தங்கச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் ஏத்தா நீ போத்தா எனக்கு பயந்து அடக்க வர ஆலோலம் சா அக்கா என்னன்னா நம்ம 2 பேரும் ஒரு புருஷனை விரும்புறோம். ஏலே 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 எனக்கு முக்கால பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது. எதுக்கு என்ன பிடிச்சி அமைக்கிட்டு கிடக்குறா? நம்ம 2 அக்கா வச்சுக்கானடி. ஆயா ஆயா. வா நம்ம 2 அக்கா. மாசத்துல 28 நாள் என் புருஷனை வீட்டுல வச்சிருப்பேன். மிச்சம் 2 நாள் நீ வச்சுக்குவியா? 2 நாள்னா நீ பூரா கூட வச்சுக்கடி தங்கம் என் தங்கச்சி. உன்னை பார்த்தா எனக்கு சாமான்லாம் எரியுது. போ முத மரியாதை. பொம்பளாசம் போட்டு இங்கே தடவுற இப்ப கூட விட மாட்டேன். அடி லம்பாடி முண்டே. சும்மா சொல்லி பாத்தீங்க. மச்சான் மச்சான் என் தங்கச்சி சிம்ரன் மாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆமாங்க என் தங்கச்சி தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைங்க. சரிங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மாதம் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுங்க. டாக்டர் லீவுங்க. என்னது டாக்டரா? அப்போ எப்போ ஆப்பிள் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப தேத்துக்க மச்சான்.
வளகாப்பு நடத்தணும். வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டை சுத்தம் மட்டும் சொல்லி விடுறேன். தாய் மாமே